முதல் வாசகம். நாகும் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 மற்றும் 3. அதிகாரம் 3, திருவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 7 வரை. உன்னை சிதறடிப்பவன் உனக்கு எதிராய் வருகின்றான். கோட்டை மதில்களில் வீரர்களை நிறுத்து, வழிகளில் காவலர்களை அமர்த்து. உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், உன் படை வலிமையை மிகுதிப்படுத்து. எதிரியுடைய வீரர்களின் கேடயங்கள் சிவப்பானவை, அவனுடைய போர் வீரர் செந்நிற ஆடை உடுத்தியுள்ளனர். போர் அணியில் இயங்கும் தேர்ப்படையிலிருந்து தீப்பொறி பறக்கின்றது, குதிரைகள் போருக்கு துடிக்கின்றன. இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு! அங்கு நிறைந்திருப்பதெல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒலி, தாவி பாயும் புரவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தி. அதிகாரம் 16, திருவசனங்கள் 24 முதல் 28 வரை. பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரது செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என்றார்.